அலங்காரம் என்று பிரமாதமாக இருக்கிறதே, என்ன விசேஷமடி? இன்று பார்வதி பரமசிவனின் திருமண நாள். தேவி என்று தன் பள்ளியறையில் சுவாமியுடன் உல்லாசமாக பொழுதை கழிக்கப் போகிறார். அதற்கு தான் இந்த அலங்காரம். அலங்காரம் முடிந்து விட்டது தேவி. ஆனால் இன்னும் என் சுவாமி வரவில்லையே. இனியும் தாமதமானால் என் அலங்காரம் கலைந்துவிடும், ஆர்வம் குறைந்து போய்விடும், எனக்கு கோபம் வந்துவிடும். உண்மைதான் தேவி. சிங்காரி, என் அழைப்பை தெரிவிப்பதன் அடையாளமாக இந்த மலரை என் சுவாமியிடம் தந்துவிட்டு விரைவில் வா. சுவாமிக்கு என் பணிவான வந்தனம். பார்வதி தேவி தனது அந்தப்புறத்தில் தங்கள் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இந்த மலரை தங்களிடம் கொடுத்து விரைவாக வர சொன்னார்கள். மகாதேவா, தேவராஜன் தேவேந்திரன் தங்களை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறார். இப்பொழுதே வந்து விடுகிறேன் தேவி. நாகாபரணா, கருணாகரனே, அபயம் அபயம். தேவேந்திரா, உன் பதற்றத்திற்கு காரணம்? ராட்சசர்கள் தான் பரமேஸ்வரா. அவர்களுடைய அக்கிரமங்களுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்விட்டது. தங்கள் சுயநலத்திற்காக தேவர்களை முற்றிலும் அழிக்க துணிந்து விட்டார்கள். தேவாலயங்களெல்லாம் பொடியாக்குகிறார்கள். அதை தடுக்க முயல்பவர்களை சிறிதும் கருணையின்றி கொண்டு விடுகிறார்கள். முனிபங்குவர்களை பயமுறுத்துவதோடு அப்பாவி மக்களையும் துன்புறுத்துகிறார்கள். யாகம் செய்பவர்களையும் தடுக்கின்றார்கள். தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவிர்வாகத்தை அபகரித்துக் கொள்கிறார்கள். தேவலோகத்தின் மீது படையெடுக்கவும் ஆயத்தமாகின்றார்கள். அவர்கள் வேண்டுமென்றே தங்கள் அழிவை தேடிக் கொள்ளுகிறார்கள். உங்கள் துன்பங்களை நான் விரைவில் நிவர்த்தி செய்கிறேன். எந்த பயமுமின்றி செல். தங்கள் கிருபாகடாட்சமே எங்களுக்கு ரட்சை. ஜெய் பரமேஸ்வரா. சுவாமி, இன்று நம்முடைய திருமண நாள். புதுமண பெண்ணை போல் அலங்கரித்துக் கொண்டது அதற்காகத்தானா தேவி? வருடத்தில் ஒருமுறை வரும் இந்த திருமண நாள் நமது வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிமையான நாள். இன்று கூட தாங்கள் என்னுடன் பொழுதை கழிக்காவிட்டால் நம் தாம்பத்தியத்திற்கு அர்த்தமே இல்லை சுவாமி. கடமையை நிறைவேற்ற வேண்டிய காரணத்தால் உன்னை வேதனைப்படுத்தி விட்டேன். என்னை புரிந்து கொள் தேவி. சுவாமி, இந்த க்ஷணம் முதல் உன்னுடனேயே இருப்பேன். உன்னுடன் ஐக்கியமாக்கி விடுகின்றேன். உன்னை ஆனந்த கடலில் ஆழ்த்துகின்றேன் தேவி. சுவாமி. தேவி. ஓம் நம சிவாய. ஆதிதேவா, தங்கள் தரிசனத்திற்காக நாரதர் கைலாயத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார். நந்தி, பிரகு, தாயே, நேரம் காலம் தெரிந்து வர வேண்டும் என்று அறிவில்லாது, சமய சந்தர்ப்பம் தெரிந்து கொள்ளாது, யாரோ ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி என் சுவாமியை என்னிடம் இருந்து பிரித்து செல்கின்றீர்களா? மாதா, என் ஆனந்தத்தை கெடுத்த உங்கள் இருவரையும் நான் தண்டிக்கின்றேன். ஜெகன்மாதா, இப்பொழுதே பூலோகத்திற்கு சென்று தண்டனை அனுபவியுங்கள். தாயே பார்வதி தேவி, எதற்காக இந்த அலங்காரத்தையெல்லாம் கலைத்து எறிகிறீர்கள்? ஒவ்வொரு க்ஷணமும் என் சுவாமியே என்னை அவமானப்படுத்தும் போது எனக்கு எதற்காக இந்த ஆபரணங்கள், எதற்கு இந்த அலங்காரம், எதற்கு இந்த திருமண நாள்? உங்கள் சிரிப்பு. நாரதா, உடனே கைலாயத்தை விட்டு போய்விடு. நாராயண நாராயண, நான் செய்த தவறுன்னு தாயே? தேவையில்லாமல் வந்து எங்கள் ஆனந்தத்திற்கு ஊறு விளைவித்தது தவறில்லாமல் நியாயமாகுமா? பார்வதி, ஏன் இப்படி ஆத்திரப்படுகிறாய்? நீ ஜெகன்மாதா என்பதை மறந்து விடாதே. ஜெகன்மாதா என்றால் நானும் ஒரு பெண் தானே. இந்த திருமண நாள் என்று கூட உங்களுடன் சேர்ந்து பொழுதை கழிக்க அவகாசம் இல்லாத போது நம் விவாக பந்தத்திற்கு அர்த்தம் என்ன இருக்கிறது? அர்த்தநாரி என்ற முறையில் எனக்கு அளித்த உரிமை என்ன? அபச்சாரம் அபச்சாரம். இன்பமான இந்த திருமண நாளுக்காக எத்தனை ஆர்வமுடன் எதிர்நோக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது அந்த நாளை அர்த்தமில்லாமல் வீணாக்கி விட்டீர்களே. தேவி, சாந்தமாக இரு. சாந்தம்? அதை கெடுக்கத்தான் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. உங்கள் பக்தர்களிடம் புகழ் பெறுவதற்காக பதி தர்மத்தை அனுசரிக்க தவறிய நீங்கள் பூலோகத்திற்கு போய் புத்தி சாதீனத்தை பறிகொடுத்து என் பிரிவை தாங்க முடியாமல் பார்வதி பார்வதி என்று பரிதவித்து கலங்கி காடு மலைகளில் எல்லாம் அலைந்து திரியுங்கள். இதுவே என் சாபம். சாம்பவி, துன்பப்பட வேண்டிய நேரத்தினால் தான் உனக்கு இந்த துர்புத்தி வந்துவிட்டது. ஒரு தெய்வம் என்கின்ற உண்மையை மறந்து சாமானிய பெண்களுக்கு நிகராக
அற்பத்தனமான ஆசைகளுக்கு இடம் கொடுத்து தெய்வத் தன்மையை இழந்துவிட்ட நீ வண்டாக மாறி பூலோகத்தில் பரிதவித்து புலம்பிக் கொண்டிருப்பாயாக. என் திவ்யரூப தரிசனம் கிடைக்கும் வரை புலம்பிக் கொண்டிரு. இதோ என் பிரதிசாபம். பூலோகத்தில் உங்கள் சுந்தர ரூபத்தை காண காத்துக் கொண்டிருக்கேன் சுவாமி. ஓம் நம சிவாய. பார்வதி! ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பார்வதி! பார்வதி! ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பார்வதி! 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 எங்க இருக்க பார்வதி? ஆ, என் சுவாமி, என் சுவாமி, என் சுவாமி. ஓம் நம சிவாய. சுவாமி, நீங்கள் இங்கேயா இருக்கிறீர்கள்? சுவாமி, நான் தான் உங்கள் பார்வதி சுவாமி. சுவாமி, 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 உங்கள் பார்வதி நான் தான் சுவாமி. நான் தான் சுவாமி. சுவாமி, சுவாமி, சுவாமி. சுவாமி, தங்கள் கரம் என் மீது பட்டவுடன் எனக்கு சாப விமோச்சனம் கிடைத்து விட்டது சுவாமி. தேவி, உன் கரம் பட்டவுடன் எனக்கும் சாப விமோச்சனமாகிவிட்டது. பார்வதி, பரமேஸ்வரனா? ஐயா, ஐயா! சுவாமி. தேவி, தேவி. சுவாமி. நாராயண நாராயண. தன்யனானேன், தன்யனானேன். லோகநாதா பரமேஸ்வரா, ஜெகன்மாதா பார்வதி தேவி, இந்த சுப சந்தர்ப்பத்திற்காகவே நான் இத்தனை காலம் காத்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்த இந்த ஸ்ரீசைல சிகரம் பிற்காலத்தில் மகா புண்ணிய கஷேத்திரமாக விளங்கப் போகிறது. பிரம்மராம்பிகா மல்லிகார்ஜுனராக நீங்கள் இங்கே திகழ்வீர்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம தேவி, சிவாய. இனியாவது இந்த பக்தர்களுக்கு கருணை காட்டக்கூடாதா? நந்தி, பிருகு, அம்மா, பார்வதி பரமேஸ்வரருக்கு நமோ நமக. தாயே, இன்றாவது எங்களுக்கு தரிசன பாக்கியம் கிடைத்தது. எங்களை மன்னித்து விட்டீர்களா தாயே? உங்கள் தவத்தை மெச்சி சாப விமோச்சனம் அளிக்கின்றேன். நீங்கள் இருவரும் கைலாயத்திற்கு செல்லுங்கள். தன்யனானோம் தாயே, தன்யனானோம். ஆஹா. ஆஹா. என்ன ரம்மியமான பிரதேசம், எத்தனை அழகான இனிமையான சூழ்நிலை. ஒவ்வொரு தினமான கிருஷ்ணா நதியில் ஜலக்கிரீடை செய்து கொண்டு நம் கைலாயத்தைப் போலவே காட்சியளிக்கும் இந்த சுந்தர இடத்தை ரசித்துக் கொண்டு நிரந்தரமாக இந்த ஸ்ரீபர்வதம் மேலேயே தங்கிவிடலாமா சுவாமி? சும்மா இருந்து விட முடியாது தாயே. கலியுகத்தில் வாழுகின்ற மக்களின் துன்பங்களை தாங்கள் தான் நிவர்த்தி செய்ய வேண்டும். பக்த கோடிகளின் அனைத்து வேண்டுகோள்களை நிறைவேற்ற வேண்டும். இந்த ஸ்ரீசைல சிகரம் கலியுக கைலாசமாக பிரசித்தி பெற்று விளங்க வேண்டும். ததாஸ்து. நாராயண நாராயண. இவன் திங்கமா போயிட்டாரு. பார்வதி அம்மா சிலையா போயிட்டாங்களே. கொண்டா பார்வதி.
தாயே, பார்வதி பரமேஸ்வரன் ஆகிய நாங்கள் பக்த கோடிகளை காப்பாற்றுவதற்காக இந்த ஸ்ரீசைலம் சிகரம் மீது பிரம்மராம்பிகா மல்லிகார்ஜுனராக இருக்கின்றோம். இதை உலகிற்கு தெரியப்படுத்துங்கள். உடனே எங்களுக்கு ஆலயம் கட்டச் செய்யுங்கள். பக்த கோடிகள் அனைவரையும் பிரதிதினமும் எங்களுக்கு பூஜை செய்ய சொல்லுங்கள். நைவேத்தியம் செய்யுங்கள். உங்கள் ஆயுட்காலம் முழுவதும் நீங்கள் இருவரும் எங்களுக்கு சேவை செய்து சிவன் திருவடியை வந்தடையுங்கள். மகாபாக்கியம் தாயே, மகாபாக்கியம். ஸ்ரீசைல மலை மீது கொண்டண்ணா பார்வதி தலைமையில் ஸ்ரீ பிரம்மராம்பிகா மல்லிகார்ஜுன சுவாமி ஆலயம் கட்டப்பட்டது. அன்றிலிருந்து ஸ்ரீசைல கஷேத்திரம் நாளுக்கு நாள் பிரசித்தமானது. பூலோக கைலாசமாக புகழ்பெற்று விளங்குகின்றது.